வணக்கம் மக்களே, நம்ம சேனல் பார்க்க வந்த அனைவருக்கும் நன்றி. ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியான டீட்டெயில்டு நியூஸ், ஈவெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலி நம்ம நேற்று நெஃப்டி கொடுத்த லைக் அபோவ் அண்ட் பிலோ எவ்வளோ, நம்ம என்ன ட்ரேட் பண்ணோம், நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் அண்டு நேற்று நம்ம கொடுத்த ரெக்கமெண்டேஷன் ப்ரோக்கரேஜ் நீங்கள் செக் பண்ணிங்களா? அதுக்கப்புறம் நேற்று நம்ம அனலைஸ் படி நம்ம கொடுத்த ஸ்டாக்கு நம்ம என்ன என்ட்ரி எடுத்தோம், அது வந்து எந்த மாதிரி உங்களுக்கு இதாச்சுன்னு உங்கள்கிட்ட எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெஃப்டி பார்க்க போகிறோம். நெஃப்டி நம்ம நேற்று கொடுத்த லெவல் 26,230க்கு நீங்கள் மேலே இருந்தால் சிஇஓவும், 25,980க்கு கீழே இருந்தால் பிஇஓவும் நம்ம பை பண்ண சொன்னோம். இது பிட்வீன் ரேஞ்சில் இருக்கும்போது நம்ம வந்து ட்ரேட் பண்ண வேண்டாம்னு நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நெஃப்டி 26,200 சிஇ நம்ம வந்து பை பண்ணோம். அதாவது கரெக்டாக, ஏன்னா காலையிலேருந்து நெஃப்டி நான் சொன்ன அந்த பிட்வீன் ரேஞ்சில் தான் இருந்துச்சு, சைட் பேஸில் தான் இருந்துச்சு. அதனால் வந்து நம்ம கரெக்டாக 26,200 சிஇ வந்து 1.56க்கு தான் நம்ம வந்து என்ட்ரியே எடுத்தோம். நம்ம பை பண்ண ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1.21, செல் பண்ண ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1.37. ஆனால் இன்றைக்கான ஹை பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின ஆப்ஷன் வந்து 208 ரூபா வரைக்கும் போயிருந்துச்சு. நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நான் அதை வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். பார்த்திங்கன்னா நாளைக்கான மேஜர் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 26,200 டு 26,190. ரெண்டாவது லெவல் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 26,160லேருந்து 26,140. மூணாவது பார்த்திங்கன்னா 26,090லேருந்து 26,100. 1 ஹவரில் பிரேக் அவுட்டு இது ஆச்சுன்னா இன்னமும் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேஜராக இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 26,260 டு 26,270. இதுதான் வந்து இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா இன்றைக்கி வந்து இது வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. அதனால் வந்து நாளைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இது இருக்கும். இதை கிராஸ் பண்ணதுக்கப்புறமா 26,300லேருந்து 26,320. அதையும் உங்களுக்கு கிராஸ் பண்ண பட்சத்தில் 26,360லேருந்து 380க்கு மேலே கட் ஆச்சுன்னா மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக உங்களுக்கு அப் சைடு கொஞ்சம் மூமெண்ட்டாக இருக்கும். நாளைக்கு நீங்கள் புல்லிஷ் சைடு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா 26,270 பிரேக் அவுட் ஆகி அந்த கேண்டில் க்ரீன் கேண்டில் உங்களுக்கு ஹெவியாக க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டியது 26,300 சிஇ, 26,350 சிஇ. நீங்கள் உங்கள் டிஸ்க் மேனேஜருக்கு ஏற்ற மாதிரி 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இதே வந்து உங்களுக்கு பேரிஷாக இருக்க பட்சத்தில் 26,190 கீழே, அதாவது 26,190 நான் போட்டிருக்கேன், 26,170ன்னு வச்சுக்கோங்க. அது கீழே உங்களுக்கு பிரேக் டவுன் ஆகிற பட்சத்தில் நீங்கள் அந்த கேண்டிலை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 26,150 டு 26,100. நம்ம கொடுக்குற இந்த ரேஞ்சை நீங்கள் வந்து நீங்கள் மைனட்டாக பார்த்தீங்கன்னாலும் ஆப்ஷன்ஸில் எந்த லாஸுமே இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் சைட்வேஸ், அதாவது 26,200லேருந்து 26,260 இதுக்குள்ளே இருக்கும்போது சைட்வேஸில் இருக்கும். இன்றைக்கி கேட்டால் ட்ரேட் பண்ணாதீங்க, ஓஆர்பி வேண்டாம், ட்ரேட் பண்ணாதீங்க. நாளைக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 ஹவர் இன்றைக்கான சேட் 1 ஹவர் 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் தான் வரும். அதனால தான் உங்கள் இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் வந்து நாளைக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் கொடுத்துருக்கேன். நாளைக்கு நீங்கள் இதை வச்சு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே ஜிக்ஸாக்காக ஆயிடுச்சு. அதாவது அப்பு டவுன் அந்த மாதிரி மாறி வந்துட்டு நான் டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா வந்து 59,530க்கு மேலே போச்சுன்னா புல்லிஷ் ஆகும், 59,230க்கு கீழே இருந்தால் வீக்காகவும், இல்லை 59,050 கீழே போனால் பேரிஷாகவும் இருக்குன்னு சொன்னிச்சு. நம்ம என்ன பண்ணோம்னா இன்றைக்கி, அதாவது 59,600 பிஇ கரெக்டாக 1.19க்கு நம்ம வந்து வாங்கினோம். ஏன்னா வந்து அது வரைக்கும் நம்ம சொன்ன ரேஞ்சு கட் பண்ணல மேலே. அதனால் நம்ம வந்து 59,600 பிஇ கரெக்டாக 1.19க்கு வாங்கினோம். இதை ஏன் நான் டைமை மென்ஷன் பண்ணால் நீங்கள் போய் லைவ் சேட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பை பார்த்தீங்கன்னா நம்ம 629 ரூபாய்க்கு நம்ம வந்து பை பண்ணியிருக்கோம். செல்லு பார்த்தீங்கன்னா 657 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணியிருக்கோம். ஆனால் ஹை பார்த்தீங்கன்னா 692 ரூபா போயிருக்கு நம்ம வாங்கியிருக்க ஆப்ஷன். இதே லைக் ஆப்ஷனு, ஏன்னா வந்து மார்க்கெட் சடனாக இதையும் நான் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நான் அப்டேட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே இது கொஞ்சம் நேரத்தில், அதாவது நம்ம 19க்கு வாங்கி நம்ம ஒரு 10 நிமிஷம் நம்ம அவுட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 59,600 சிஇ நம்ம வாங்கினோம். அதாவது பை பார்த்தீங்கன்னா 900 ரூபாய்க்கு நம்ம வாங்கினோம். செல் பார்த்தீங்கன்னா 927 ரூபாய்க்கு நம்ம வந்து செல் பண்ணோம். ஆனால் இன்றைக்கான ஹை பார்த்தீங்கன்னா 1,109 ரூபாய்க்கு போயிருக்கு நம்ம வாங்கின ஆப்ஷன். ஆனால் நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது பேங்க்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நாளைக்கு சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா 59,640,
59,600. இதுதான் உங்களுக்கு வந்து இன்ட்ராடே டிமாண்ட் ஜோனாகவும் இருந்துச்சு இன்றைக்கி. அதனால் நாளைக்கு தான் இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 59,500, 59,480 இதுதான் உங்களுக்கு செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் தேர்டாக பார்த்தீங்கன்னா 380லேருந்து 300 இதுதான் உங்களுக்கு வந்து இதை பிரேக் அவுட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஹெவியாக செல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மேஜராக இருக்க உங்கள் ரெசிஸ்டன்ஸ் 59,840, 880 இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். 59,980லேருந்து 60,050 உங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கல் ஹவர்லி ரிஜெக்ஷன் இன்றைக்கி ஆகிருக்கு. அதனால் வந்து நாளைக்கு இதுதான் உங்களுக்கு ஹெவி ஒரு ரெசிஸ்டன்ஸ். இதையும் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஹெவியாக உங்களுக்கு வந்து மறுபடியும் புல்லிஷ் ஆகும் வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு இன்ட்ராடேக்கு நீங்கள் வந்து செக் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா 59,880 வால்யூமை கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கு பேருக்கு பட்சத்தில் உங்களுக்கு மார்க்கெட் புல்லிஷாகவும் இருக்கும். இல்லை 59,600க்கு கீழே போகிற பட்சத்தில் மார்க்கெட் உங்களுக்கு பேரிஷாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் வந்து என்னென்ன ஆப்ஷனை இப்போ சி சைடு பார்த்தீங்கன்னா 59,800, 59,900 நீங்கள் செக் பண்ணுங்கள். இல்லை பி சைடு பார்த்தீங்கன்னா 59,700, 59,600 நீங்கள் செக் பண்ணுங்கள். இதோட உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் படி நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டெய்லி நீங்கள் என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். நான் எத்தனை பாயிண்ட் வைக்கிறேன், நான் எவ்வளோ செல் பண்ணுறேன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அவ்வளோதான். நீங்கள் உங்கள் ரிஸ்க் மேனேஜ் ஏற்ற மாதிரி நீங்கள் டார்கெட் ஸ்டாப் லாஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் நம்ம நேற்று பார்த்தீங்கன்னா 85,610க்கு மேலே போனால் காலாகவும் 85,250க்கு கீழே போனால் நம்ம புட்டாகவும் நம்ம சொல்லியிருந்தோம். இதுக்கு இன்சைடாக பண்ணுறப்ப நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ண வேணாம்னு சொன்னால். ஆனால் இன்றைக்கி நம்ம மேலே நம்மளுக்கு எந்த விதமான இதுவும் கிடைக்கல. அதனால் நம்ம வந்து ட்ரேட் பண்ணல இன்றைக்கி சென்செக்ஸில். நாளைக்கான சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு 85,620லேருந்து 85,640 இதுதான் இன்ட்ராடேயோட பேஸ் சப்போர்ட்டாக இருக்கும் நாளைக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 85,500லேருந்து 85,520 இதுதான் வந்து பிரேக் டவுன் சப்போர்ட்டு. இன்றைக்கான உங்களுக்கு வந்து ஹை வந்து உடச்சிச்சின்னா மறுபடியும் உங்களுக்கு வந்து இதுதான் உங்களுக்கு அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். கடைசி சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு கடைசி சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா 85,300 இதுதான் உங்களுக்கு கடைசி சப்போர்ட்டாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 85,850லேருந்து 85,900 இதுதான் இம்மிடியட் சப்ளை சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இல்லை உங்களுக்கு பிரேக் அவுட் ஜோன் பார்த்தீங்கன்னா 86,000 to 86,050 அதையும் தாண்டி உங்களுக்கு போகிற பட்சத்தில் 86,150லேருந்து 86,200 இதுதான் உங்களுக்கு ஹவர்லி ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக இருக்கும். ஆனால் நான் எப்பயுமே சொல்கிறேன், நீங்கள் வந்து சென்செக்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். சென்செக்ஸ் வந்து நிஃப்டியோட பேங்க் நிஃப்டியோட ஹெவிலி டேஞ்சர். சென்செக்ஸ் நாளைக்கு நீங்கள் வந்து வாட்ச் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா 85,900 என்ட்ரி வந்து நீங்கள் 85,920க்கு மேலே இருக்கிற பட்சத்தில் நீங்கள் 85,900 நீங்கள் வந்து வாட்ச் பண்ணலாம். நாளைக்கு டார்கெட் 1 டார்கெட் 2 பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதை மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. நாளைக்கு புட்டு பார்த்தீங்கன்னா 85,600, 85,500 இது ரெண்டையும் வச்சுக்கோங்க. இது எப்போனா கரெக்டாக 85,580 கீழே ஃபால் ஆகி ஹெவியாக ஒரு ரெட் கேண்டில் விழுந்துச்சுன்னா இதை நீங்கள் வந்து புட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். டார்கெட்டு நான் கொடுத்துருக்க டார்கெட் நீங்கள் யூஸ் பண்ணுறேன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டார்கெட்டை செட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த பிட்வீன் அதாவது 85,220, 85,850 இந்த பிட்வீனாக இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் மார்க்கெட் எந்த பக்கத்து போகுதுன்னு சொல்கிறப்ப ஏன்னா ப்ரீமியம் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஏன்னா சென்செக்ஸ் ஹெவி வாலட்டைலாக இருக்கும், ப்ரீமியம் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறப்ப. நாளைக்கு அதாவது இன்றைக்கி வந்து ப்ரோக்கரேஜ் கொடுத்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹெவியாக இல்லை, இன்றைக்கி ரொம்ப கம்மி தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூபிஎல் கொடுத்துருக்காங்க, லூபின், ஜெய் பாலாஜி இண்டஸ்ட்ரீஸ் அண்டு பெல்லை நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஏன்னா பெல்லு நிறையா ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் யூபிஎல்லும், டிவிஎஸ் மோட்டார், அப்புறம் வந்து சிர்மா அண்டு கோஃபோர்ஜ் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஐசிஐசிஐ பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி நிறைய ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் வாட்ச் பண்ணலாம். அப்புறம் டாடா ஸ்டீல் அண்ட் மேக்ஸ் ஃபைனான்ஸ் செக்டர், ப்ரைவேட் பேங்க் செக்டர், அப்புறம் வந்து எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் புல்லிஷாக இருக்குது, நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ரெக்கமெண்டேஷன் பார்த்தாச்சு. நம்ம சென்செக்ஸ், பேங்க் நெஃப்டிக்கான வந்து உங்களுக்கு நாளைக்கான வியூ பார்த்தாச்சு. இப்போ நம்மளோட அனலைஸ் படி நாளைக்கு நான் வாட்ச் பண்ண போகிற ஸ்டாக் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி நேற்று நம்ம வாட்ச் பண்ண ஸ்டாக்ஸில் எதில் நம்ம வந்து ட்ரேடு எடுத்தோம், எதெல்லாம் டார்கெட் ஹிட் ஆச்சு, எதெல்லாம் ட்ரேட் பண்ண முடியலைன்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.
நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னதில்ல, நம்மளுக்கு கிடைச்ச இன்புட் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றே ஒன்று தான். பார்த்தீங்கன்னா எம்சிஎக்ஸ் நேற்று நம்ம சொன்னதில் நம்மளால் ட்ரேட் பண்ண முடிஞ்சிச்சு. எம்சிஎக்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது நம்ம என்ட்ரு ஆனது வந்து 10,390 ரூபா. நம்ம செல் பண்ணது பார்த்தீங்கன்னா 10,440 ரூபா. நம்மளோட ஹை பார்த்தீங்கன்னா 10,471 ரூபா. இதுதான் நம்மளோட ஹை எம்6க்கு. இதே மாதிரி ஸ்ரீராமுக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராம் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். நம்ம வந்து ஸ்ரீராம் பார்த்தீங்கன்னா 861 ரூபாய்க்கு நம்ம வந்து பை பண்ணியிருக்கோம் கரெக்டாக. அதே மாதிரி செல் பார்த்தீங்கன்னா 868 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்றைக்கான ஹை பார்த்தீங்கன்னா 899 ரூபா 50 பைசா வந்து இன்றைக்கி போயிருக்கு, இன்றைக்கான ஹை. அதே மாதிரி நம்ம மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஃபினான்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி வந்து இன்ட்ராடேக்காண்டி நம்ம சஜஸ்ட் பண்ண ஸ்டாக்கு இதில் நம்மளோட பை பார்த்தீங்கன்னா 357 ரூபாய்க்கு நம்ம பை பண்ணியிருந்தோம். செல் பார்த்தீங்கன்னா 361 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணியிருந்தோம். ஆனால் இன்றைக்கோட ஹை பார்த்தீங்கன்னா 365. அதாவது நம்ம டெலிகிராமில் கொடுத்த செகண்ட் டார்கெட்டை ஹிட் ஆயிடுச்சு. 365 ரூபா நம்ம கொடுத்த செகண்ட் டார்கெட்டு. நாளைக்கான நீங்கள் என்ன ஸ்டாக் நீங்கள் வாட்ச் பண்ணணும்னா, நாளைக்கான டாப் 5 ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா மதர்சன் எதுக்காண்டி நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி வால்யூம் ரொம்ப ஹெவியாக விழுந்திருக்கு. ஹையாக வந்து லோயர் உங்களுக்கு வந்து பீட் பண்ணல, ஹையாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஓப்பனே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நம்ம மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது பட்சத்தில். அடுத்து நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்டாக் லாரஸ் லேப்ஸும் உங்களுக்கு வந்து சைட்வேஸ்லேருந்து கொஞ்சம் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதனால் உங்களுக்கு வந்து வால்யூமும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் நாளைக்கு இதை நீங்கள் வந்து இன்ட்ராடேக்கானே நீங்கள் வாட்ச் பண்ணலாம். இந்த லெவல்ஸ் நான் இன்றைக்கான லெவல்ஸ் வச்சு நான் கொடுத்துருக்கேன். நாளைக்கு நீங்கள் ஓப்பனில் உங்களுக்கு வந்து எந்த லெவல் வருதோ நீங்கள் அதை பிரேக் அவுட் ஓஆர்பி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்கள் டெலிகிராம் ஜாப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நான் இந்த இதுக்கு வந்து நான் ட்ரேடு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அதில் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து சன் டிவி ரொம்ப நாளாக உங்களுக்கு வந்து சைட் பேஸ்லேயும் டவுன்லேயுமே இருந்தது. இன்றைக்கி கொஞ்சம் ஹெவியாக கொஞ்சம் வால்யூம் விழுந்திருக்கு. அதனால் வந்து உங்களுக்கு நீங்கள் 568 ரூபாய்க்கு மேலே நீங்கள் செக் பண்ணுங்கள் கிராஃபை. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து நாளைக்கு சன் டிவியும் செக் பண்ணுங்கள். 63 மூன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கு அந்த ஸ்டாக்கு ஆஃப்டர்நூனில். அதனால் வந்து ரொம்ப ஹெவி வால்யூமாக உங்களுக்கு ரெக்கவர் ஆகிருக்கு. நாளைக்கு இதை வந்து நீங்கள் வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். நாளைக்கு வாட்ச் பண்ணுங்கள். உங்களோட ட்ரேட் பிளான் படி நீங்கள் வந்து அதை ட்ரேட் பண்ணலாம். அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆர்எம்டி ரெப்பிள்ஸ் சொல்லிட்டு ஒரு ஷேருக்கு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். இந்த இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர்எம்டி ஆர்ஐபின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ஸ்டாக்கோட இது உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குது. இது நான் கன்ஃபார்மாக சொல்லலை. ஆனால் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். நாளைக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா இது கண்டிப்பாக மேலே போகும். ஆனால் வந்து இது கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. இது ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. மேலே டாப் 4 ஸ்டாக்கை நீங்கள் வந்து நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட கிராஃப் பார்த்தீங்கன்னா நான் இப்போயும் உங்களுக்கு வந்து நான் வந்து கிராஃப் காட்டுவேன். இதுதான் அவங்களோட கிராஃபு. இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் நிறையா ஸ்டாக்கை நான் செக் பண்ணேன். நம்ம செக் பண்ண ஆல் ஸ்டாக்கில் நம்மளுக்கு கிடைச்ச 5 ஸ்டாக்ஸ் இந்த 5 ஸ்டாக்ஸ் தான். இந்த 5 ஸ்டாக்ஸ் நாளைக்கு உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை ஏன்னா வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டெய்லி நம்ம 2 ஸ்டாக் நம்ம எடுப்போம். ஒரு சில நாள் 3 ஸ்டாக் எடுப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம எடுத்ததில் ஒரு ஸ்டாக் தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இருந்துச்சு. அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா 2 ஸ்டாக் நம்ம பண்ணோம். அதே மாதிரி நாளைக்கு இந்த 5 ஸ்டாக்கில் தான் செட் ஆகலாம். நம்ம இன்ட்ராடேக்கு வேறு ஸ்டாக் நம்ம சூஸ் பண்ணுவோம். அதை நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் நம்ம சேனலில் உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன் வேணும், இல்லை உங்கள் ஸ்டாக்கை பற்றி நம்ம எதாவது ரெஃபர் பண்ணணும், இல்லை வந்து இந்த சேனலில் நம்ம வேறு எதாவது அப்டேட் பண்ணிக்கணும்னா உங்களோட கமெண்ட்ஸை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ.